வணக்கம் மக்களே, இதுதான் சென்னையோட புது பஸ் ஸ்டாண்டோட சிட்டி பஸ் போகிற பஸ் ஸ்டாண்டு. இது வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இருக்கிற அரசு போக்குவரத்து கழகம் போகிற பஸ் எல்லாத்துக்கும் நம்ம சென்னையிலேருந்து இங்கே வரதுக்கான சிட்டி பஸ் ஸ்டாண்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறீங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் நீங்கள் சென்னை உள்ளே போகணுன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து ஊருக்கு போயிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கி இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் நீங்கள் சென்னைக்கு உள்ளேயே போக முடியும். இந்த பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. அதாவது நீங்கள் ஊருக்கு போகும்போது முதல்ல கிளம்புனீங்கன்னா நான் சென்னை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது நான் செங்கல்பட்டு வரைக்கும் தான் போவேன், செங்கல்பட்டில் இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி தான் நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. சென்னையில் இருந்து சென்னை 1ல், அதாவது திருவள்ளூர் போக்குவரத்து கழகம் இருந்தப்போ சென்னையில் இருந்த அந்த பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு அப்புறம் அந்த பஸ்ஸு நிற்கிறதுக்கு இடம் நெருக்கடியாக இருந்ததுனால கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாண்டாக வேணுன்ற காரணத்துக்காகத்தான் கோயம்பேடுக்கு மாற்றுறாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இப்போது நல்லா வசதியாக தான் இருக்குது. அதுவும் சிட்டிக்குள்ளே சென்னை உள்ளே இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டு சென்னையிலேருந்து வரவங்களுக்கு சென்னையோட மற்ற பகுதியிலேருந்து வரவங்க எல்லாருக்குமே இந்த பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் என்ன காரணத்தினாலும் தெரியல, இந்த பஸ் ஸ்டாண்டை திருப்பி அங்கேருந்து சென்னை மாவட்டத்தில் இல்லாமல் அதுக்கு பக்கத்து மாவட்டமான செங்கல்பட்டில் இந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த அளவுக்கு சென்னை மக்கள் விரும்புவாங்க அப்படின்றது தெரியல. சென்னை மக்கள் வந்து நார்மலாகவே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ரொம்பவே லைக் பண்ணாங்க. ஏன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து அது பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்குது. சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் வந்து மார்க்கெட்டில் காய்கறி, பழங்கள், அந்த மளிகை ஜாமான் பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு ஏறி பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போய்கிட்டு வியாபாரத்துக்கு இருந்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் இல்லாமல் சென்ட்ரலுக்கு போகிறதுக்காக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து மெட்ரோ ரயிலும் இருக்குது. அந்த மெட்ரோ ரயிலை யூஸ் பண்ணி சென்ட்ரலுக்கோ எக்மோருக்கோ அடுத்த 10 நிமிஷத்துலேயோ 5 நிமிஷத்துலேயோ போயிடுவாங்க. ஆனால் இந்த கிளாம்பாக்கத்தில் இருந்து போகிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. நீங்கள் சென்னைக்கு போகணுன்னா குறைஞ்சபட்சம், அதாவது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரமாக தான் ஆகும். எக்மோர் போகணுன்னாலும் அதே டைம் தான் ஆகும். நீங்கள் சென்னை உள்ளே போகணுன்னாலே அதிகபட்சம் 2 மணி நேரம் ஆகும். நீங்கள் வெளியூரில் இருந்து சென்னைக்கு வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் சென்னைக்குள்ளே போகணுன்னா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ண வேண்டி வரும். சரி, எதிர்காலத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்கும், இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம இந்த பொங்கலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் ஆம்னி பஸ்ஸும் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் கிளம்ப போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புச்சுன்னா சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க ஆம்னி பஸ் ஸ்டாண்டை நிறைய பேர் விரும்பினாங்க. அவங்களுக்கெல்லாம் அங்கேருந்து அவங்கவுங்க ஏரியாவில் இருந்து இங்கே ஆம்னி பஸ்ஸுக்கு இங்கே வந்து பஸ் ஏறணுன்றது ரொம்பவே சிரமம்தான். வணக்கம், விஜய் ரேடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நாம் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். வெளியூரில் இருந்து கிளாம்பாக்கம் வந்து இறங்கிட்டு கிளாம்பாக்கத்தில் இருந்து நம்ம சென்னைக்கு உள்ளே போகிறதுக்கான சிட்டி பஸ்ஸெல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கும். இது வந்து பஸ் ஸ்டாண்டு அந்த கிளாம்பாக்கத்தில் இருக்கிற வெளியூர் போகிற பஸ்ஸுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்கிற இந்த சிட்டி பஸ்ஸு. இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் சென்னைக்குள்ளே போகிறதுக்கான அத்தனை பேருந்துகளும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் நிற்கும். எப்படி கோயம்பேட்டில் ஃப்ரண்ட்டில் அந்த சிட்டி பஸ்ஸு இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் சிட்டி பஸ்ஸுக்கான பஸ் ஸ்டாண்டு இது. இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை ஃபுல்லாகவே போகிறது மாதவரம் பஸ்ஸு, குறுக்குப்பேட்டை, இது வந்து கோயம்பேடுக்கு போகிற பஸ்ஸு, பிராட்வே போகிற பஸ்ஸு, எல்லா பஸ்ஸும் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் கிளம்பும். சென்னைக்குள்ளே போகிற அத்தனை பேருந்துகளும் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் இயக்கப்படுது. 104H அது வருது. இது வந்து கண்ணதாசன் நகர் போகிற வேண்டிய பஸ்ஸு. இது வந்து போரூர் டோல்கேட்டு, அப்படியே அம்பூத்திரி எஸ்டேட்டு, அது வழியாக போய் கண்ணதாசன் நகர் போகிற பஸ் இது. தாம்பரம் M18 தாம்பரம், 91K திருவான்மியூர், 91R வேளச்சேரி, 95X திருவான்மியூர், X கட்டு 95X கட்டு வந்து சோழிங்கநல்லூர், 99X அடையார் பேருந்து நிலையம், 51 வேளச்சேரி டி நகர், 51 தியாகராய நகர், 66 குன்றத்தூர்,
66P பூந்தமல்லி, 202X ஆவடி, 207 திருவேற்காடு, 215 திருப்போரூர், 279 வாலாஜாபாத், 579 வாலாஜாபாத், 583 ஸ்ரீபெரும்புதூர். இந்த பஸ் ஸ்டாண்டில் குடிக்கிறதுக்கான தண்ணி, டாய்லெட் வசதி எல்லாமே கோயம்பேட்டில் இருந்த மாதிரியே தான் இங்கேயும் இருக்குது. இது பஸ்ஸு வந்து வெளியில் போகிற வழி. அந்த பக்கம் உள்ள வெளியில் வந்துட்டு இந்த பக்கம் பஸ்ஸு வெளியில் போகும். இந்த வழியாக பஸ்ஸு வெளியில் போகிறது. எல்லா தடமென்னும் இங்கே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் போர்டு வச்சுருக்குறாங்க. எந்தெந்த தடம் என்ன இருக்குது, எந்தெந்த ரூட்டில் போகுது அப்படின்றதுக்கான போர்டு இங்கே வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ள போகிறதுக்கு பேட்டரி கார் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பேட்டரி காரில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம பேட்டரி காரில் ட்ராவல் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸு. என்ட்ரி 2, என்ட்ரி 1. ஒரு பெரிய குத்துவிளக்கு வச்சுருக்குறாங்க. ஆனால் இதில் விளக்கெல்லாம் ஏற்ற முடியாது போல இருக்குது. இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்தோடனே இதான் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்துட்டோம். இது ஒரு ஆஃப் சர்க்கிளாக இருக்குது. ஒரு அரை வட்டத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இந்த பின்னாடி பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1, 2, 3, 4க்கு போகிறது. இதோட ஆப்போசிட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு போகிறது. அப்புறம் இந்த பக்கம் 4, 5, 6, 7 இந்த பிளாட்ஃபார்முக்கு போகிற வழி தான் இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து மேலே ஷாப்பிங் பண்ணுறது போகிறதுக்கு ஒரு எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஏதோ சின்ன மால் மாதிரி தான் இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் டிக்கெட் புக்கிங் எஸ்இடிசியோட ரிசர்வேஷன் கவுண்டர். அரசு பேருந்துகளுக்கான ரிசர்வேஷன் கவுண்ட்ரு அது இருக்குது பார்த்திங்களா. நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இதுவும் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ரைட் சைடில் இருக்குது. உள்ளே வந்தோடனே ரைட் சைடில் இருக்கிறது அரசு பேருந்து புக்கிங் ஆஃபீஸு. அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரி ஆனதுமே இந்த லாபியில் ஒரு ஆவின் பார்லர் இருக்குது. அப்புறம் ஒரு ஃபஸ்ட் எய்டு பண்ணுற ஒரு ஃபார்மசி, காவேரி ஹாஸ்பிட்டலோட ஒரு ஃபார்மசி இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட அந்த லாபி, ஃப்ரண்ட் லாபி, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கு இல்லையா அந்த லாபி, அந்த லாபி மாதிரியே இங்கேயும் ஒரு சின்ன லாபி. அது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறது பெரிய லாபி. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. என்ன இது உள்ளே ஒரு எஸ்கலேட்டர் கொடுத்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் கொடுத்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்க மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் கிடையாது. அதில் வந்து ஷாப்பிங் வந்து கீழே தான் இருக்கும். ஒரு ஃப்ளோரில் மட்டும்தான் கடை இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர்லேயும் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் ஷாப்பிங் தான். அதே மாதிரி பிளாட்ஃபார்மில் எந்த ஒரு கடையுமே கிடையாது. பிளாட்ஃபார்மில் கடைங்களே கிடையாது. நீங்கள் பிளாட்ஃபார்ம் கடை வேணும்னா நீங்கள் ஏதாவது சாப்பிட்ணும், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும்தான். இப்போ நம்ம எஸ்கலேட்டரில் போகலாம். இது மேலே வந்து இந்த ஃபஸ்ட்டு லாபியிலேருந்து நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே நிறைய கடைகள்லாம் இருக்குது.
பேனர் தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் பட் இன்னும் எதுவும் ஓப்பன் ஆகலை. ஃபுல்லாக மொபைல் ஷாப் கடைங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு, அப்புறம் குழந்தைங்க ட்ரெஸ்ஸு ஷாப்பு, அப்புறம் ஜென்ஸு அவங்களோட ட்ரெஸ்ஸு, அது அந்த கடை. அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம் ஷாப்பு, அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக்கு, அப்புறம் லைவ் புக் ஸ்டால், அதுக்கப்புறம் பேகு, ட்ராவலிங் பேகு, அந்த ஷாப்ஸு இதெல்லாம் இருக்கிறதுக்காக இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாகவே கடைங்க தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தங்குமிடம் டார்மெண்ட்ரி, ஜென்ஸ் டார்மெண்ட்ரி 1, 2 ஜென்ஸு டார்மெண்ட்ரி இருக்குது. அங்கங்கே கீழே போகிறதுக்கு நிறையா வழிங்க இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம்னா அங்கேருந்து கீழே போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. சொல்லுங்கள். அப்புறம் ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்குது. லேடிஸ் தங்குறதுக்கான ஒரு டார்மெண்ட்ரி ரூமு. டார்மெண்ட்ரி இது வந்து ஜென்ஸுக்கு. இது வந்து டிரைவர் கண்டக்டர் தங்கறதுக்கான டார்மெண்ட்ரி, அவங்க தங்கறதுக்கான ரூம்ஸு. டிரைவர் கண்டக்டர் தங்கறதுக்கான ரூம்ஸ் இது, அவங்களோட டார்மெண்ட்ரி இது. டிரைவர் கண்டக்டர்ஸு நைட்டில் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இவங்க இங்கே வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நைட்டு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து டிரைவர் கண்டக்டருக்கான டார்மெண்ட்ரி ரூம்ஸ். இது ஃபுல்லாகவே ஷாப்பிங் தான். ஃபுல்லாக ஷாப்பிங்ஸு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஷாப்பிங்ஸு, அதுக்கப்புறம் டார்மெண்ட்ரி, டிரைவர் கண்டக்டர் தங்குறதுக்கான டார்மெண்ட்ரி ரூம்ஸ். லிஃப்ட்டில் நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிறோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட பார்க்கிங் ஏரியா. ஃபுல்லாக பேஸ்மெண்ட்டில் இருக்குது இந்த பார்க்கிங் ஏரியா. செகண்ட் பேஸ்மெண்ட்டு, ஃபஸ்ட் பேஸ்மெண்ட்டு, செகண்ட் பேஸ்மெண்ட்டு. இது வந்து 2 வீலருக்கான பார்க்கிங் ஏரியா. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியா உள்ள இப்போ நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன், வேறு யாருமே கிடையாது. இங்கே எதுவுமே இல்லை. எவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்களா? அப்பா, சான்ஸே இல்லை. எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இது வந்து 2 வீலர் பார்க்கிங்கு, அதாவது செகண்ட் பேஸ்மெண்ட்டில் இருக்குது. இது வந்து செகண்ட் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற 2 வீலர் பார்க்கிங் ஏரியா. செம பெருசு பார்க்கிங் ஏரியா. அப்பா, எவ்வளோ பெரிய பார்க்கிங். கோயம்பேட்டிலலாம் ரொம்ப சின்னதாக இருந்தது.
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. இந்த பார்க்கிங்கில் உள்ள வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். செகண்ட் பேஸ்மெண்ட் போகுது. இதோ லிஃப்ட்டு வந்துடுச்சு. லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து பேஸ்மெண்ட் 1க்கு போகிறேன். நான் பேஸ்மெண்ட் 1க்கு லிஃப்ட்டில் போகிறேன். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து கார் பார்க்கிங். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டு கார் பார்க்கிங்கு. ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டு கார் பார்க்கிங். செகண்ட் பேஸ்மெண்ட் வந்து 2 வீலர் பார்க்கிங்கு. ஆனால் அது எதுவும் ஓப்பன் பண்ணலை. இங்கேயே 2 வீலர் பார்க்கிங்கே வச்சுருக்குறாங்க. கார்லாம் நிற்குது. சரிம்மா கார் நிற்குதுமா. 2 பேஸ்மெண்ட் இருக்குது. அது கீழே 2 வீலரு, மேலே வந்து 4 வீலரு. இப்போ வந்து 4 வீலரும் 2 வீலரும் ஒரே இடத்துல நிறுத்திருக்காங்க பார்க்கிங்கில். சாதிரியா கார் பார்க்கிங். இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜஸ்ஸு 2 வீலருக்கு வந்து 1 ஹவருக்கு வந்து 10 ரூபா, 24 ஹவர்ஸுக்கு வந்து 40 ருபீஸு. 4 வீலருக்கு 1 ஹவருக்கு வந்து 20 ருபீஸு, 24 ஹவர்ஸுக்கு வந்து 50 ருபீஸ். இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற எஸ்ஐடிசி என்கொயரிஸ். இப்போ வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருக்கிறோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. மொத்தம் இதில் வந்து 9 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த 9 பிளாட்ஃபார்ம்லேயும் என்னென்ன பஸ் ஆப்ரேட் ஆகுன்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். பிளாட்ஃபார்ம் 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் வந்து நாகர்கோயில், மார்த்தாண்டம், தூத்துக்குடி இந்த பேருந்துகள் மட்டும் 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் நிற்கும். பிளாட்ஃபார்ம் 1. இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் 1ல் நம்ம போயிட்டு இருக்கோம். பிளாட்ஃபார்ம் 1ல் வந்து நாகர்கோயில், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி அந்த ஊர்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இருந்து பஸ்ஸு கிளம்பும். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 13 வே இருக்குது. அதாவது 13 தடம் நிற்கக்கூடிய பேருந்துகள் மட்டும் 13 பேருந்துகள் மட்டும்தான் இந்த தடத்தில் நிற்கணும். இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. இந்த பிளாட்ஃபார்மில் இருந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், மார்த்தாண்டம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், செங்கோட்டை இந்த ஊர்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் தான் இருந்து பஸ்ஸு கிளம்பும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. நீங்கள் கிளாம்பாக்கம் வந்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் தான் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருநெல்வேலி, செங்கோட்டை இந்த ரூட்டுக்கான பஸ்ஸுங்க, மார்த்தாண்டம் இந்த ரூட்டுக்கான பஸ்ஸுங்கள்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இருந்து தான் கிளம்பும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், ஒரு பிளாட்ஃபார்மில் எத்தனை பஸ்ஸு நிற்கிதுன்னு. அவ்வளோதான், பஸ் ஸ்டாண்டு முடிஞ்சிருச்சு. மொத்தம் இந்த சைடு பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 15 பஸ்ஸு நம்ம தான் நிற்கிது. 12, 13 பஸ்ஸு இந்த பக்கம் 13 பஸ்ஸு நிற்கிது. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இது வந்து கன்னியாகுமரி போகிற வழித்தடத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்ம். இது கன்னியாகுமரி, நாகர்கோயில், மார்த்தாண்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கோட்டை இந்த ரூட்டுக்கான பஸ்ஸு வந்து இந்த 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் நிற்கிது. அதில் மொத்தம் 13 ஸ்டாண்டு தான் இருக்குது அந்த பிளாட்ஃபார்மில். இது 2, 3 பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் திருநெல்வேலி, பாபநாசம், நாகர்கோயில், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், செங்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவனந்தபுரம், குலசேகரம், உடன்குடி, கருங்கல். அப்புறம் 3வது பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, காரைக்குடி, தேவக்கோட்டை, ராமேஸ்வரம், ஏர்வாடி, கீரமங்கலம், தொண்டி, பொன்னமராவதி, சிவகங்கை, பரமக்குடி, ஒப்பிலான், வீரசோளம், கமுதி, சாயல்குடி இந்த பஸ் வந்து 3வது பிளாட்ஃபார்மில் நிற்கும். 2, 3 இந்த பிளாட்ஃபார்ம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இது வந்து 2வது பிளாட்ஃபார்ம், 3வது பிளாட்ஃபார்ம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது வந்து 2வது பிளாட்ஃபார்ம். இது வந்து 3வது பிளாட்ஃபார்ம். இது லெஃப்ட் சைடில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா மதுரை போகிறது, மதுரை ரூட்டு. மதுரை ஃபுல்லாக மதுரைக்கு அடுத்து காரைக்குடி, தேவக்கோட்டை, ராமேஸ்வரம், கீரமங்கலம், தொண்டி, பொன்னமராவதி இந்த ரூட்டு வந்து 3வது பிளாட்ஃபார்மில் இருக்கும். திருநெல்வேலி, அதாவது 1வது பிளாட்ஃபார்ம்லேயும் திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி
அந்த பஸ்ஸு 1வது பிளாட்ஃபார்மு 2வது பிளாட்ஃபார்ம் இருக்கும். இது 2வது பிளாட்ஃபார்மு. 2வது பிளாட்ஃபார்மில் திருநெல்வேலி ரூட் வண்டிகளும் 2வது பிளாட்ஃபார்மில் நிற்கிது. இது 3வது பிளாட்ஃபார்மு. இது வந்து காரைக்குடி போகிற பஸ் நிற்கிது. மதுரைக்கு அடுத்து காரைக்குடி, ராமேஸ்வரம், தொண்டி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பஸ் எல்லாமே இந்த 3வது பிளாட்ஃபார்மில் நிற்கும். கிளாம்பாக்கம் வரும்போது பஸ்ஸு தேடாதீங்க. இந்த பிளாட்ஃபார்மில் மொத்தம் 14 இடம் இருக்குது. பஸ்ஸு நிற்கிறதுக்கான இடம் வந்து 14. 2வது பிளாட்ஃபார்மில் ஒரு 14, 3வது பிளாட்ஃபார்மில் ஒரு 14. இந்த மொத்தம் 28. இந்த 2, 3ல் வந்து 28 பஸ்ஸு நிற்கும். திருவனந்தபுரம் போகிற பஸ் நிற்கிது. அதாவது 2வது பிளாட்ஃபார்ம் 3வது பிளாட்ஃபார்ம் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இடைவெளி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 அடி 20 அடி அவ்வளோதான் இருக்கும். 20 அடி இருக்கலாம் அதிகபட்சம். இந்த இடம் போதுமா? அதாவது ஃபெஸ்டிவல் டைமு அந்த மாதிரி கூட்ட நெரிசல் அந்த மாதிரி அதிகமாக ஊருக்கு போகிற நேரத்தில் பேசஞ்சர் நிற்கிறதுக்கான இடம் இது பத்துமான்றது தெரியல. எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக் சேர் போட்டிருக்காங்க. எல்லாமே பிளாஸ்டிக் சேர், இரும்பு சேர் கிடையாது. அது எத்தனை நாளைக்கு இந்த பிளாஸ்டிக் தாங்கும்னு தெரியல. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க, சார்ஜிங் பாயிண்ட்டு. அடுத்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4, 5. இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா திருச்சி, அரியலூர், மன்னார்குடி, திண்டுக்கல், கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த மார்க்கத்தில் போகிற பஸ்ஸுங்கள்லாம் இந்த 4, 5ல் நிற்கும். பிளாட்ஃபார்ம் 4ல் பார்த்திங்கன்னா கரூர், திருச்சி, பொள்ளாச்சி, திண்டுக்கல், தேனி, போடி, கம்பம், குமுளி, கும்பகோணம், தஞ்சாவூர், மன்னார்குடி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை இதெல்லாம் அந்த ரூட்டில் இருக்கிற பஸ்ஸெல்லாம் 4வது பிளாட்ஃபார்ம்லேயும், 5வது பிளாட்ஃபார்மில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், துறையூர், கும்பகோணம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, மன்னார்குடி, நன்னிலம், ஒரத்தநாடு இந்த 4, 5லேயும் இந்த தடமன் பஸ்ஸுங்க தான் நிற்கிது. பிளாட்ஃபார்ம் 6, 7 இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி, ஈரோடு, நாகப்பட்டினம், சேலம், கோயம்புத்தூர், வேளாங்கண்ணி இந்த தடத்துக்கான பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 பார்த்திங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல், காரைக்கால், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம் இந்த ரூட்டில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 6லேருந்து கிளம்பும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 வந்து சேலம், ஊட்டி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், மேட்டுப்பாளையம், எர்ணாகுளம், குருவாயூர், நாமக்கல், ஈரோடு, கூடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த தடத்துக்கான பேருந்துகள் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 7. சேலம், கோயம்புத்தூர், ஊட்டி இந்த தடத்துக்கான பேருந்துகள் இங்கே நிற்கும். ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்திங்கன்னா குடிநீர் வசதி, அப்புறம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் கழிவறை வசதி. அந்த லாஸ்ட்டில் கழிவறை வசதி இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டு எல்லாமே ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபயர் ஹோஸ் எல்லா பேருந்து நிலையம் முழுக்கவே ஃபயர் சேஃப்டி பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது ஃபேன்ஸ் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் ஒவ்வொரு பில்லர்லேயும் ஃபேன் மாட்டியிருக்காங்க. இந்த 8, 9 பிளாட்ஃபார்ம் வந்து 8வது பிளாட்ஃபார்மில் வந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, விருதாச்சலம், திருக்கோவிலூர், திட்டக்குடி, ஜெயங்கொண்டம், அரியலூர் இந்த ஊருங்களுக்கு போகிற பஸ்ஸு 8வது பிளாட்ஃபார்ம்லேயும், நடைமேடை 9ல் வந்து புதுச்சேரி, கடலூர், திருநெல்வேலி, திண்டிவனம், பன்ருட்டி, வடலூர், காட்டுமன்னார் கோயில் இந்த ரூட்டில் போகிற பஸ்ஸுங்கள்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 9லேயே வந்து ஆப்ரேட் ஆகுது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 8, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 9 பிளாட்ஃபார்மு. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 15 பஸ்ஸு அல்லது 16 பஸ்ஸு இது மட்டும்தான் நிற்க முடியும் ஒரு பிளாட்ஃபார்மில். இந்த பிளாட்ஃபார்மில் 8, 9 இதான் கடைசி பிளாட்ஃபார்மு. இந்த 8, 9 பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட்டில் ஒரு 15 இல்லை ரைட்டில் ஒரு 15 மொத்தம் 30 பேருந்துகள் தான் நிறுத்த முடியும். இது பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. இந்த எல்லா எஸ்சிடிசி பஸ் நிற்கிற இடத்துக்கு அதாவது 8, 9 பிளாட்ஃபார்முக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் நிறுத்துறதுக்கான பிளாட்ஃபார்ம் இது. இதுலேயும் ஒரு லெஃப்ட்டில் ஒரு 15 ரைட்டில் ஒரு 15. பிளாட்ஃபார்ம் 11 ஆம்னி பஸ்ஸஸ்.
ஆம்னி பஸ்ஸுக்கான இன்னும் அந்த போர்ட்ஸ்லாம் எதுவுமே இன்னும் மாட்டலை, எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த இடத்துல நிற்கும் அப்படின்ட்டு. ஆம்னி பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து இயக்கப்படும், அது வரைக்கும் சென்னை உள்ளேருந்து தான் ஆம்னி பஸ்ஸஸ்லாம் இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு அறிவிப்பு பலகையும் எந்தெந்த ஊருக்கான போகுதுன்றதுக்கான ஒரு பலகையும் இந்த இடத்துல மாட்டல. வெறும் பிளாட்ஃபார்ம் 11, பஸ் பே வந்து 2 அதுமாரி தான் போட்டிருக்காங்க. இதில் இன்னொன்னா கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு தனியாகவும் எஸ்இடிசி பஸ் ஸ்டாண்டு தனியாகவும், அதாவது மொக்சல் பஸ் ஸ்டாண்டு தனியாகவும் இருந்தது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு, ஆம்னி பஸ் நிறுத்துறதுக்கான பஸ் ஸ்டாண்டு இது. இங்கே தான் வந்து ஆம்னி பஸ் நிற்கும். குறைஞ்சபட்சம் சென்னையில் இருந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆம்னி பஸ்ஸுகள் இயக்கப்படுது. ஆனால் அந்த ஆம்னி பஸ்ஸுகளுக்கான இடம் இது பத்துமா அப்படின்றது தெரியல. இந்த இடம் தான் ஆம்னி பஸ் ஆப்ரேட் பண்ணுற இடம், ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இது. அதோட அட்டாச்சு, இந்த பஸ்ஸோட அட்டாச்சு தான் இந்த பஸ் ஸ்டாண்டும். பிளாட்ஃபார்ம் 12 இது வந்து ஆம்னி பஸ்ஸுக்கான நடைமுறை. பிளாட்ஃபார்ம் 12, 13 இது வந்து ஆம்னி பஸ்ஸு. பிளாட்ஃபார்ம் 10, 11 அந்த இடத்துல இருக்குது. 10, 11 வந்து அதுவும் ஆம்னி பஸ்ஸு, இதுவும் ஆம்னி பஸ்ஸுக்கான இடம். அந்த இடம் பார்த்திங்கன்னா அதுவும் ஆம்னி பஸ்ஸுக்கான இடம் தான், அந்த பிளாட்ஃபார்ம் பேயும். மொத்தம் இந்த ஏரியா வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. ஆம்னி பஸ்ஸுக்கு வந்து மொத்தம் 5 பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பிளாட்ஃபார்மில் ஆம்னி பஸ் நிற்கும். 5 பிளாட்ஃபார்ம்லேயே ஆம்னி பஸ்ஸு பத்துமா, எஸ்இடிசிக்கும் ஆம்னி பஸ்ஸுக்கும் போட்டி வருமா அப்படின்றது தெரியல. சப்போஸ் ஆம்னி பஸ்ஸில் டிக்கெட் கம்மியாக இருந்ததுன்னா எஸ்இடிசியில் இருக்கிறவங்க நேராக இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் என்ன ஸ்டாஃப்னா? சிவிடினா பம்ப் ஹவுஸ். புரியல. பம்ப் ஹவுஸ், வாட்டர் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறது. ஓ, பம்ப் ஹவுஸா? இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக குடிநீர் தண்ணி அப்புறம் ட்ரைனேஜ் எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூண்ணா. பஸ் ஸ்டாண்டில் ஒரு 3-4 இடத்துல நம்ம பார்த்துட்டோம். அந்த தாய்மார்கள் பாலூட்டும் அறை அப்படி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி டாய்லெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்காக ஒரு ரெஸ்ட் ரூமு, அதுக்கப்புறம் ஜென்ஸு, அதுக்கப்புறம் லேடிஸு அவங்களுக்கு ஜென்ஸு ரெஸ்ட் ரூமு. அதாவது மப்சல் பஸ் நிற்கிற இடத்துல இருக்கிற ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமு. உள்ளே யாரும் கிடையாது. அவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல ஸ்மெல்லு இருக்குது. ஹேண்ட் வாஷு, டிஸ்பென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூரினல், குழந்தைங்களுக்கு சின்ன பசங்களுக்கு அது ஒன்று, பெரியவங்களுக்கு. இல்லை ஸ்மெல்லு போகிறதுக்காக நல்லா வேக்யூம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சிம்னி செட்டப்பு, அல்லது இது ஏசியான்னு தெரில. இது எல்லாமே டாய்லெட்ஸ். வெஸ்டர்னும் இருக்குது, இந்தியனும் இருக்குது. இது மாதிரி பிளாட்ஃபார்மில் இந்த மப்சல் பஸ் ஸ்டாண்டில் நிறைய இடத்துல இந்த மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளும் இருக்கிறாங்க. டஸ்ட்பின்னு, இந்த பஸ் ஸ்டாண்டோட ஆஃபீஸ் சிஎம்டிஏ ஆஃபீஸ். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருக்க மாதிரி இங்கே ஒரு ஆவின் பார்லர் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த ஆவின் பார்லர் மட்டும்தான் இருக்குது. மற்ற எந்த ஷாப்பும் ஓப்பனில் இல்லை. ஆனால் ஷாப் நிறையா இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆவின் பார்லர் மட்டும்தான் இருக்குது. கோயம்பேட்டில் இருக்கும் இல்லையா மெயின் என்ட்ரன்ஸ்லேயே, அதே ஆவின் பார்லர் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்குது.
காஃபி, பால், பாதாம் பால், அப்புறம் நெய், பால்கோவா இதெல்லாமே இந்த ஸ்டாலில் இருக்குது. வாட்டர் பாட்டில் இப்போதைக்கு இந்த ஆவின் பார்லரில் மட்டும்தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா வேறு கடைங்களே கிடையாது. என்ன மக்களே, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்க. எப்படி இருந்தது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு? உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.